அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப ஆக்ரோஷமா தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கு ஈரான் பதிலடி தாக்குதலை தொடங்கி இருக்கு. ஈரான் தற்போது இஸ்ரேல், பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் மேல எல்லாமே தாக்குதலை நடத்தியிருக்காங்க. மொத்தமா இன்னைக்கு ஒரே நாள்ல 7 நாடுகளிடையே பிரச்சனை வெடிச்சிருக்கு. அமெரிக்கா ஈரான் மேலே ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பெயரிலும், இஸ்ரேல் ரோரிங் லைன் அப்படிங்கிற பெயரிலும் ஈரான் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் அடுத்த ஒரு உலகப்போர் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் தற்போது எழுந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன? 7 நாடுகள் மேலே ஈரான் எதுக்காக தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் ஈரான், இஸ்ரேல், பஹ்ரைன், கத்தார், தோஹா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், அபுதாபி, குவைத் இந்த நாடுகள் அனைத்துமே தற்காலிகமாக அவங்களுடைய வான்வெளியை மூடியிருக்காங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 2 நாடுகளும் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. இதை கண்டித்து போன வருடம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு மறுபடியும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்ப கோபமாக இருக்கார். ஈரான் நாங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை சுற்றி போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை எல்லாம் நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தார். இதற்கிடையே தான் இன்னைக்கு அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் முதல்ல ஈரான் மேலே தாக்குதலை தொடங்குச்சு. ஈரான் மீது ஏவுகணைகள் மூலமாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இதில் அப்புறம் அமெரிக்காவும் இணைஞ்சுக்கிட்டாங்க. இதனால் இந்த 3 நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட 30 இடங்களை டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போர் விமானங்கள், போர் கப்பல்கள்ல இருந்து எல்லாமே மிசைல்ஸை அமெரிக்கா அனுப்பியிருக்கு. அமெரிக்காவோட ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி, இஸ்ரேலோடைய ரோரிங் லைன் இந்த தாக்குதலால் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கிற அந்த தாக்குதலில் 1000 பேர் வரைக்கும் பலியாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல்கள் பற்றி ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மையை குறிவைத்து இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. ஈரான் அடுத்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தங்கள் மீது தாக்குதல் நடத்தின இஸ்ரேல் மேலே அவங்களோட டெல் அவீவ், ஜெருசலம் நகரங்களை நோக்கி ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுடைய இராணுவ தளம், விமானப்படை தளம் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் குறிவைத்து ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கு. அமெரிக்காவை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய கிழக்கில் பல நாடுகளில் விமான தளம், இராணுவ தளம், கடற்படை தளத்தையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், சவுதி அரேபியா, ஈராக், ஜோர்டான் இந்த நாடுகளில் எல்லாமே இராணுவ முகாம், கடற்படை முகாம், விமான தளங்களை வச்சுருக்காங்க. இந்த மிலிட்ரி பேசஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா ஈரான் மாதிரி மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு அடிப்பணியாத நாடுகள் மேலே தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கு. பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதன்படி பஹ்ரைனை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய கடற்படை தளம், அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் அங்கே இருக்குது. ஸோ அங்கேயும் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஈரான். வளைகுடா, செங்கடல், அரபிக்கடல், அதுபோக இந்திய பெருங்கடல் உள்ளடக்கிய பகுதிகளை அந்த பகுதிகளெல்லாம் சேர்த்து இந்த கடற்படை தளம் தான் அங்கிருந்து கண்காணிப்பு பணிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு இந்த பேஸ் தான் உதவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், கடற்படை வீரர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே ஈரான் ஃபஸ்ட்டு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம், விமான தளம் இருக்கு. இந்த இடத்தையும் ஈரான் குறிவைத்து தாக்கியிருக்காங்க. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின சில மணி நேரத்திலேயே சவுதி அரேபியாவுடைய தலைநகர் ரியாத்லையும் பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கு. அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமான அல் தாப்ரா அந்த விமான தளம் அமைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த ஏர்பேஸையும் குறிவைத்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக அபுதாபியில் சில இடங்களில் தாக்குதல் நிகழ்ந்தது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு செய்தி வெளியாச்சு. அதுக்கப்புறமா அபுதாபியில் அந்த ஈரான் நடத்தின அந்த அட்டாக்ல
வெடித்து சிதறின ஏவுகணை துண்டுகள் எல்லாம் மோதி ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால யுஏஇ கடும் கோபத்தில் இருக்கு. ஈரானுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு வார்னிங்கையும் விடுத்திருக்காங்க. இதனால என்னடா இவன் இப்படி இறங்கிட்டானே அப்படின்னுட்டு அமெரிக்கா இப்போ ஷாக்கில் தான் இருக்காங்க. அதே மாதிரி கத்தாரில் இருக்கிற அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தையும் வந்து ஈரான் விட்டு வைக்கல, அங்கேயும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கத்தார் தலைநகர் தோஹாவுக்கு வெளியே ஒரு பாலைவன பகுதியில் அமெரிக்காவுக்கு சொந்தமான அல் உதைத் விமானப்படை தளம் இருக்கு. மொத்தமாக 24 ஏக்கரில் இந்த விமான தளம் அமைஞ்சிருக்கு. இது மத்திய கிழக்கில் ஒரு கமாண்ட் சென்டராகவே இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து கமாண்ட் சென்டருடைய தலைமையகம்னே சொல்கிறாங்க. இந்த விமானப்படை தளத்தை நோக்கியும் கூட ஈரான் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஈரானுடைய மிசைல்ஸை வந்து அப்போவே இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருச்சு. இதை வந்து கத்தார் பாதுகாப்பு அமைச்சகமும் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. இப்படி ஈரான் சுற்றி அமெரிக்காவுடைய விமான தளம், இராணுவ தளம், கடற்படை தளம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் குறிவைத்து தாக்குறதுனால மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போ பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. தற்போது வரைக்கும் ஈரான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் எதையும் விட்டு வைக்கல, எல்லா நாடுகள் மேலேயும் சரமாரியா தாக்குதலை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவுடைய அந்த பேசஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற சண்டையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானை தாக்குறாங்க. ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் இஸ்ரேல் மேலே தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. அது போக இன்னைக்கு ஒரே நாளில் 7 நாடுகள் மேலே ஈரான் வந்து கை வச்சிருக்காங்க. இதனால் அடுத்த ஒரு உலக போர் வெடிக்க போகுதா அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கா அவங்களுடைய ஆப்ரேஷன் ஃபியூரியை வந்து விடுற மாதிரி தெரியல. அதே மாதிரி இஸ்ரேலும் ரோரிங் லைன் அந்த ஆப்ரேஷனை தான் கையில் எடுத்திருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.